ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி என்னென்ன சொன்னார்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 இயருக்கு கோல்டு வாங்காதீங்கன்னு சொன்னார். 1 இயருக்கு ஃபாரின் ட்ரிப் போகாதீங்கன்னு சொன்னார். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்காக சொன்னார்னா, US டாலர் 95 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மெஜாரிட்டி ப்ராடக்ட் இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதுக்கு டாலர் தான் நம்ம கொடுக்கணும். என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். கோல்டு 95% இம்போர்ட் பண்ணுறோம். குரூட் ஆயில் 85% இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம இந்திய பொருளை பை பண்ணுறனால டாலர் ஏற்றத்தை இறக்கலாம். க்ரூட் ஆயிலோ தங்கத்தையோ வாங்குறதுனால டாலர் வழியை ஏற்றுறோம். அதையே க்ரூட் ஆயிலோ தங்கத்தையோ குறைவாக வாங்கினோம்னா நம்ம டாலர் ஏற்றத்தை தவிர்க்கலாம். அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம இந்திய பொருளை யூஸ் பண்ணுறதுனால டாலரை பயன்படுத்த தேவையில்லை. நம்ம நாட்டு கரன்சியை வலுப்படுத்த தான் பிரதமர் மோடி இந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளால் முடிஞ்சதாக ஃபாலோ பண்ணுவோம். இது போன்ற பயனுள்ள முதலீட்டு தகவல்களுக்கு சபரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.